ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஜிஎஸ் பேப்பர் டூவோட சிலபஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஜிஎஸ் பேப்பர் த்ரீ அஃபிஷியல் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியன் எக்கனாமி அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு பிளானிங், மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், growth, டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த டாப்பிக்கில் இந்தியன் எக்கனாமி எப்படி ஒர்க் ஆகுது, கவர்மெண்ட் எப்படி பிளானிங் பண்ணுது, டெவலப்மெண்ட்டுக்கு ரிசோர்சஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, எக்கனாமிக் growth, ஓவரால் டெவலப்மெண்ட், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிரியேட் பண்றாங்கன்னு படிப்போம். அடுத்து இன்க்ளூசிவ் growth அண்ட் இஷ்யூஸ் அரைசிங் ஃப்ரம் இட். ஸோ இன்க்ளூசிவ் growthனா எக்கனாமிக் growthோட பெனிஃபிட் சொசைட்டியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகணும். அதை அச்சீவ் பண்ண வர ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் பத்தி படிப்போம். அடுத்து கவர்மெண்ட் பட்ஜெட்டிங். ஸோ கவர்மெண்ட் ஆனுவல் பட்ஜெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது, ரெவென்யூ எங்கிருந்து வருது, எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுது, பட்ஜெட் எக்கனாமி மேல என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு படிப்போம். ஸோ அடுத்த பாயிண்ட், மேஜர் கிராப்ஸ், கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் அண்ட் இரிகேஷன் சிஸ்டம்ஸ், ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அண்ட் இஷ்யூஸ் அண்ட் ரிலேட்டட் கன்ஸ்ட்ரெயின்ஸ், கீ டெக்னாலஜி இன் தி எய்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். அதாவது இந்தியாவில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல என்ன கிராப்ஸ் கல்டிவேட் பண்றாங்க, அதோட இரிகேஷன்ஸ் மெத்தட்ஸ் என்ன, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட், மார்க்கெட்டிங், ஃபார்மர்ஸ்க்கு டெக்னாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு படிப்போம். அடுத்த பாயிண்ட், இஷ்யூஸ் ரிலேட்டட் டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ் and minimum support prices, public distribution system, objectives, functioning, limitations, revamping, issues of buffer stocks and food security, technology missions and economics of animal rearing. Other form subsidies, MSP, public distribution system, PDS, buffer stock, food security, technology missions, animal husbandry. ஸோ இந்த மாதிரி எக்கனாமி பற்றியெல்லாம் நம்ம படிப்போம். அடுத்து ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியன் ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், லொகேஷன் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ரெக்குயர்மெண்ட்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வேல்யூவேடட் ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ், சப்ளை செயின், எம்ப்ளாய்மெண்ட், எக்ஸ்போர்ட் மற்றும் எக்கனாமிக்கு அதோட கான்ட்ரிபியூஷன் பற்றி படிப்போம். அடுத்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. ஸோ லேண்ட் ஓனர்ஷிப், லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், டெனன்ட் ரைட்ஸ், அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ண கவர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி படிப்போம். அடுத்த பாயிண்ட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் தி எக்கானமி, changes in industrial policy and their effects on industrial growth. 1991 economic reforms அப்புறம் எக்கனாமில என்ன சேஞ்சஸ் வந்துச்சு, இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் ஆச்சு, இண்டஸ்ட்ரியல் பாலிசி இம்பாக்ட் என்னன்னு படிப்போம். அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி, போர்ட்ஸ், ரோட்ஸ், ஏர்போர்ட்ஸ், ரயில்வேஸ் எக்ஸெட்ரா. லைக் ரோட்ஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட்ஸ், எனர்ஜி மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கனாமி டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு படிப்போம். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ். ஸோ கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் பற்றியெல்லாம் நம்ம படிப்போம். அடுத்த பாயிண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். லேட்டஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் ஆகுது, சொசைட்டிக்கு என்ன பெனிஃபிட்னு படிப்போம். அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இண்டிஜினைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டெவலப்பிங் நியூ டெக்னாலஜி. இந்தியன் சயின்டிஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், இந்தியாவில் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறது, ஃபாரின் டெக்னாலஜி டிபெண்டன்சி ரெடியூஸ் பண்ணுறதை பற்றியெல்லாம் படிப்போம். அடுத்து அவேர்னஸ் இன் தி ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஐடி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது ஐடி, ஸ்பேஸ், கம்ப்யூட்டர்ஸ், ஸோ இதை மாதிரியான எல்லா பேசிக்ஸ் பற்றியெல்லாம் நம்ம படிப்போம். அடுத்து கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் டிகிரடேஷன், environmental impact assessment. So environment protection, pollution, climate change, environmental degradation, environmental impact assessment பற்றியெல்லாம் நம்ம இதில் படிப்போம். அடுத்து டிசாஸ்டர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது உங்களுக்கு தெரியும், ஃப்ளட், சைக்ளோன், எர்த்குவேக், சுனாமி மாதிரியான டிசாஸ்டர்ஸ் ப்ரிவென்ட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, ரிகவரி ப்ராசஸ் பற்றியெல்லாம் படிப்போம். அடுத்து லிங்கேஜஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். டெவலப்மெண்ட் இல்லாத ஏரியாஸ்ல எக்ஸ்ட்ரீமிசம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, டெவலப்மெண்ட் மூலமா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு படிக்கிறது. அடுத்து ரோல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டேட் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இன் கிரியேட்டிங் சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. ஃபாரின் கண்ட்ரீஸ், டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் மாதிரியான ஆக்டர்ஸ் இந்திய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு எப்படி சேலஞ்ச் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத படிப்போம். அடுத்து சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரூ கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ், ரோல் ஆஃப் மீடியா அண்ட் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ், பேசிக்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி, money laundering and its prevention. Communication networks, media, social media misuse like cyber security, money laundering, அது ப்ரிவென்ட் பண்ண என்னென்ன மெத்தட்ஸ், ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம படிப்போம். அடுத்த பாயிண்ட், செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அண்ட் their மேனேஜ்மெண்ட் இன் ப்ராடர் ஏரியாஸ்
லிங்கேஜஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு கிரைம் வித் டெரரிசம், பார்டர் செக்யூரிட்டி, இல்லீகல் மைக்ரேஷன், ஸ்மக்லிங், அப்புறம் வந்துட்டு ஆர்கனைஸ்டு கிரைம், டெரரிசமோட கனெக்ஷன். ஸோ அதை மேனேஜ் பண்ற மெத்தட்ஸ் பத்திலாம் நம்ம படிப்போம். அண்ட் த லாஸ்ட் பாயிண்ட், வேரியஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் தர் மேண்டேட், லைக் இந்தியன் ஆர்மி, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், ஐடிபிபி, அப்புறம் எஸ்எஸ்பி, என்எஸ்ஜி. ஸோ இந்த மாதிரியான செக்யூரிட்டி ஏஜென்சிஸோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம படிப்போம். ஸோ இதுதான் யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஜிஎஸ் பேப்பர் 3யோட அஃபிஷியல் சிலபஸ் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் யூபிஎஸ்சி கீர்த்தி ப்ரெப் ஃபார் மோர் கான்செப்ட்ஸ். தேங்க்யூ.